சோமநாத் கோயிலுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். ஒரு ஆட்டோக்கும் 6 பேரா, ஒருத்தருக்கு வந்து 250 ரூபா கொடுக்கணும் அப்படின்னாங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கோம். மணி 7 மணி ஆகிட்டுருக்கு. இப்போ காலையில் டிஃபனை முடிச்சுட்டு கிளம்புறோம். ஓகே ஓகே. பனி மூட்டமாக இருக்கு பாருங்க. மணி 7. அங்கே அவ்வளோ காலையில் நல்ல வெயில் வந்துச்சு. இங்கே பனி. சோம்நாத் கோயில் போகிற வழியிலேயே ஒரு சில கோயிலெலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆட்டோ டிரைவர். அதனால நாங்கள் எல்லாமே எக்ஸைட்டிங்காக இருக்கோம், என்னென்ன கோயில் போகிறோம்னு சொல்லிட்டு. பனி வேற பாருங்க, செம்ம சில்லுன்னு இருக்குது. அது மாதிரி குஜராத்தில் முக்கால்வாசி எல்லாமே நம்ம கிருஷ்ணர் கோயில் தான் சுற்றி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாமே முக்கால்வாசி நம்ம பார்க்குறதெல்லாம் கிருஷ்ணர் கோயிலாக தான் இருக்கும். அது மாதிரி குஜராத்தில் பாருங்கள், வீடுங்கள்லாம் பாருங்கள், குட்டி குட்டி வீடாக நெருக்கமாக இருக்குது. ஓப்பன் கால்வா தான். அது மாதிரி ரோடும் பாருங்கள், ரொம்ப சின்ன ரோடு வழியாக தான் நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் போகிறது டாக்கூர் மந்திர் கோயிலுக்கு. இது வந்து டாக்கூர் கே மந்திரா. அது கருடா இருக்குங்க. நம்ம பெருமாளை பார்த்த மாதிரி இருக்கார். கருடா விநாயகர். வீடெல்லாம் எப்படி இருக்கு? டாக்கூர் மந்திரில் வீடா கொடுத்தாங்களா பிரசாதமா? நல்லா காமிங்க வீடியோ. இங்கே பாருங்க, வீடா கொடுத்துருக்காங்க. வெத்தலை பாக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க பிரசாதமா. நம்மெல்லாம் கல்கண்டு கொடுப்போம், அவங்க வாயில போட்டுட்டீங்களா? அதுக்கு ஒன்று சரி ஓகே. நல்லா வரணும் நாங்கள் வீடியோ பார்க்கும்போது. இதெல்லாம் சோம்நாத் கோயில் இந்தியாவில் முதல் ஜோதிலிங்கம்னு சொல்கிறாங்க. 11ஆம் நூற்றாண்டில் 1024 1025 கஜினியின் மொகமூதுன்னு கோயில் நகரத்தை அழித்து சூறையாடினாங்களாம். அதுக்கப்புறம் 12ஆம் நூற்றாண்டில் 1169 மீண்டும் கட்டினாங்களாம். அது மாதிரி நிறைய தாக்குதலுக்கு உண்டான இந்த கோயில்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய தடவை இடித்து புதுப்பிச்சு கட்டினாங்களாம். ஏன்னா இஸ்லாமியர்கள் ஆண்ட போதெல்லாம் இந்த கோயிலை வந்து சூறையாடி இருக்காங்களாம். அதுக்கப்புறம் சோம்நாத் கோயில் 1950 தான் அழகாக கட்டி இதை புதுப்பிச்சு இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கான் இந்த சோம்நாத் கோயில். சோம்நாத் கோயிலை முடிச்சுட்டு இப்போ அடுத்து கிளம்பிட்டு இருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் ராம் மந்திர். भैया இங்க எத்தனை द्वारका இருக்கு? द्वारका 230 करो आगे का करो। राम मंदिर आ रहा है। மந்திர் வருதா? வரும்போது சொல்லுங்க. யூடியூபர் ரொம்ப லேட். இல்ல போட்டோ வாங்கிட்டு வரதுக்கு நாங்க எங்க விட்டுட்டு போனோம். பின்னாடியே வருவீங்க. சரி சாமி பார்த்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம். லிஃப்ட்ல வந்துருவீங்கன்னு நினைச்சோம். நாங்க இவ்வளவு லேட்டா உட்காந்துருந்தா கடல்லாண்டே உட்காந்துட்டு இருப்போம். இறங்கிட்டு செப்பல் செப்பல் ले जाओ, 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 ले जाओ
ஒரு சின்ன குடுகுடுப்பை. ஆமாம், என் பேத்திக்கு. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு, அவ்வளோதான். ராமர், லக்ஷ்மணன், ஜெய் ஸ்ரீராம். விநாயகர் இருக்காருங்க. அவங்க கோரிக்கையெல்லாம் எழுதி போடுவாங்க போல இருக்கு, அதனால உட்காந்து எழுதுறாங்க. என்னப்பா எழுதுனீங்க? என்ன எழுதுனீங்க? என்னது எழுதுனீங்க? ஸ்ரீராம் ஜெயமா? ஸ்ரீராம ஜெயம். அந்த ஃபுல்லாக பேஜ் ஃபுல்லாக நிரப்பணுமா நீட்டாக? ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். அழகாக இருக்காருல்ல. இவ்வளோ விதவிதமான விநாயகர். இதெல்லாம் பித்தளை, பிராஸ். பொறுமையாக நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான். நம்ம இருக்கிறோம் அலமாரியாது. गोलोक धाम जाएंगे। गोलोक धाम श्री कृष्ण चरण पादुका। हाँ, ये त्रिवेणी घाट है सामने वाला। त्रिवेणी संगम दुआर का तो 200 किलोमीटर दूर है। वो तो बस वाला ले जाएगा आपको। त्रिवेणी संगम। त्रिवेणी संगम। हाँ, त्रिवेणी गेट का फोटो निकालो, वो करो, वीडियो करो, वीडियो। கன்னியாகுமரியில இதாவது பாத்தீங்களா ஒண்ணா நிறைய இருக்கு. ஆமா, त्रिवेणी संगम कहाँ है? ये वापस आएंगे रिटर्न में। अच्छा, ओके ओके। अभी जाएंगे गोलोक धाम की। गोलोक धाम। गोलोक धाम। तीन नदी का संगम इधर से दिखाई दे सामने से। त्रिवेणी संगम। तीन नदी का संगम, हिरण, कपिला, सरस्वती, तीन नदी मिलती है सामने। अभी करना है, इधर साइड में करना है। அந்த பக்கம் வரும்போது காமிக்கிறாரா? வரும்போது எடுக்கலாம். அது அந்த பக்கம் தான் வரேன்னா வரும்போது கூட்டு வரனாரு. वापस वापस आने के समय इधर से उतरे இறங்கி எடுத்து हाँ ओके ओके। गीता मंदिर, गोलोक धाम, तीर्थ श्री कृष्ण चरण पादुका। கிருஷ்ணனுடைய சரண பாதம் இருக்குமா? பாதம் பாதம் पादुका श्री कृष्ण चरण पादुका। गीता मंदिर, लक्ष्मी नारायण बलदेव जी का गुफा है इधर पे। 5 मंदिर है। अंजू कोयल இருக்கா? अंदर में 5 मंदिर अंदर। 5 मंदिर। ओके ओके। சோம்நாதீஸ்வரர் பார்த்துட்டு ஒன்று சின்ன சின்ன கோயிலாம் போயின்னு வரோம். लाओ देख लो। இங்கே போட்டுட்டு வரலாமா? ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாதம் சரணம் இருக்கா பார்ப்போம். இப்போ சுத்திரகேத் ஸ்ரீ கீதா மந்திர்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சரோ ஸ்டோரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வியூ ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.